ஹலோ, இன்றைக்கி நம்ம ஓணம் சீரீஸில் டேஸ்டியான பாலடை பாயாசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு 1/4 கப் சுகர் எடுத்துக்கோங்க. சுகர் நல்லா கேரமலைஸ் ஆனோன்னா அதோட 1.5 டம்ளர் பால் சேர்த்திக்கோங்க. எந்த அளவுக்கு திக்காக பால் காயுதோ அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். உங்களுக்கு வேணும்னா ஒரு கொஞ்சோண்டு கண்டென்ஸ்டு மில்கை லாஸ்ட்டாக சேர்த்திக்கோங்க, பால் நல்லா காஞ்சதுக்கப்புறமா. அப்புறம் ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு அது 2 ஸ்பூன் நெய்யை ஊற்றிட்டு எப்பயும் போல் முந்திரி, திராட்சை, பாதாம் இது எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதே பேன்லேயே நம்ம ஃபஸ்ட்டே தனியாக பாயில் பண்ணி வச்சுருக்கணும் பாலடையை. அந்த பாலடையை இதோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெய்யோடு எந்தளவுக்கு பாலடையை மிக்ஸ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நான் குக்கர்லேயே ஒரு சவுண்ட் விட்டுட்டேன், அது ரொம்ப நல்லா பாயில் ஆயிடுச்சு. நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு அதை பாலடையை எடுத்து இந்த நெய்யோடு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு ஒவ்வொரு சிப் ஆஃப் பாயாசத்துலேயும் அந்த டேஸ்ட்டு உள்ளே நல்லா நெய்யோட ஃப்ரையான டேஸ்ட் இறங்கி பாயாசம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து நம்ம ஃபஸ்ட்டே காய்ச்சி வச்சுருந்த கேரமலைஸ்டு மில்கில் இந்த ஸ்டேஜில் கண்டென்ஸ்டு மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு ஸ்பூன் பாலடையும் கெட்டிப்படாமல் நல்லா கலக்கி விட்ருங்க. நீங்கள் அப்படியே பாலடையை கொட்டிட்டிங்கன்னா அது கொஞ்சம் கெட்டிப்பட்ட மாதிரி ஆயிரும். அதனால் நீங்கள் ஒவ்வொரு ஸ்பூனையும் தனித்தனியாக எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு டேஸ்டியான பாலடை பாயாசத்தை நீங்கள் வீட்டில் செஞ்சுட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். ஓணம் சீரீஸுங்கிறதுல நம்ம ஒவ்வொரு ஓணம் சத்யா ரெசிபீஸையும் ஷேர் பண்ணியிருக்கோம். ஒவ்வொன்றையும் பார்த்து எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.